வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா பிரைம் வீடியோல ஒரு இந்தோனேஷியன் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற த சீஜ் அட் தார்ன் ஹை படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது ஹீரோ இருக்கிற ஊர்ல இந்தோனேசிய மக்களுக்கும் சைனீஸ் மக்களுக்கும் இடையே கலவரம் ஏற்படுது. இந்த கலவரத்துல ஹீரோ தன்னுடைய அப்பா அம்மாவை இழக்கிறாரு. ஹீரோ வளர்ந்து பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா அவரு ஜாயின் பண்றாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோவுக்கும் அந்த ஸ்கூல்ல படிக்கிற டீனேஜ் பசங்களுக்கும் இடையே பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றாரு, உண்மையிலேயே ஹீரோ அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண காரணம் என்ன அப்படின்னு அடுத்தடுத்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஹீரோவா மோர்கன் ஓயி அப்படிங்கிறவரு தான் நடிச்சிருக்கிறாரு. அவராகட்டும், படத்துல லீடா நடிச்ச மத்த நடிகர்கள் ஆகட்டும், எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 55 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஒரு ஷார்ட்டான படம். சோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, படம் ஆரம்பிச்ச 5 நிமிஷத்திலேயே ஆடியன்ஸுக்கு சீட்டேஜ் மொமெண்ட்டை ஏற்படுத்தி பல இடங்கள்ல டென்ஷனை பில்ட் பண்ணக்கூடிய விதத்துல படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட திரைக்கதைய டைரக்டர் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. படத்துல ஹீரோவோட கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் படத்துல வில்லன்களா நடிச்ச அந்த டீனேஜ் பசங்களோட கதாபாத்திரங்களுக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துல ஹீரோ ஒரு பையனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்கூல்லயே ஜாயின் பண்ணியிருப்பாரு. படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த பையன் யாரு அப்படிங்கறத ஒரு ட்விஸ்ட் மூலமா ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த ட்விஸ்ட் கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனாவே இருந்தாலும் இந்த படத்துக்கு அது நல்லாவே பொருந்தி வந்திருக்குது. படத்தோட கடைசி 15 நிமிஷத்துல ஹீரோ அந்த பசங்களை எதிர்த்து சண்டை போடுவாரு. அந்த காட்சிகள் படத்துல நல்லாவே இருக்குது. படத்துல ஹீரோவுக்கும் அந்த டீனேஜ் பசங்களுக்கும் இடையே பிரச்சனை எப்படி உருவாகுது அப்படிங்கறத காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இந்த படம் சினிமோட்டோகிராபிக் வைஸாவும் சரி, கேரக்டர் வைஸாவும் சரி நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்குது. இப்ப படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படம் ஆரம்பிச்ச 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவும் அவர் கூட இருக்கிறவங்களும் ஸ்கூலுக்குள்ள வந்து மாட்டிக்குவாங்க. அந்த இடங்கள்ல வர காட்சிகள் அங்கங்க சில இடங்கள்ல ஸ்லோனஸை ஏற்படுத்திடுது. அந்த காட்சிகளுக்கு திரைக்கதையில இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்கலாம். படத்துல ஹீரோவுக்கு அக்கா கதாபாத்திரம் ஒருத்தங்க இருப்பாங்க. தன்னுடைய அக்காவுக்காக தான் ஹீரோ அந்த ஸ்கூல்லயே ஜாயின் பண்ணுவாரு. படத்துல ஹீரோவோட அக்கா பத்திய விவரங்களை இன்னுமே இவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகளும் கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியான காட்சிகளும் இருக்குது. சோ குழந்தைங்களோட பாக்குறத தவிர்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.